ஆன்லைன் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் டிவி மூலமாகவும் பார்க்கிற எருசலேம் ஜெபசபை மக்களுக்கும் அநேக கிறிஸ்தவ மக்களுக்கும் இதை பார்க்கிற அனைவருக்கும் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் படியத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நீங்க எங்கே உட்கார்ந்து பார்த்தாலும் எங்கே உட்கார்ந்து கேட்டாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4-5. நீ அவர்களை நோக்கி, எரேமியா 8ஆம் அதிகாரம் 4-5. நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வீழ்கிறவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மாத்திரம் திரும்ப வாசிக்க கேட்கலாம். நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ. போதும். வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ. நீதிமான் 7 தரம் வீழ்ந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ. அது இந்த வசனத்தை பார்க்கும்போது எருசலேமியர் வீழ்ந்து கிடக்கிறார்கள். முதலாம் கொரோனா வைரசுக்கு அநேகர் பயந்தார்கள், அவ்வளவு சாவில்லை. ஆனா 2ஆம் அலை வந்த போது அநேகர் மரித்தார்கள். ஆனா ஜனங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு, பயமே இல்லை, துணிந்து நடக்கிறார்கள். அப்ப சபையை பார்த்த ஆண்டுடைய வசனம், எருசலேமியர் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இந்த செய்தி கேட்ட பிற்பாடிலோ எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய். நீ எழுந்திருப்பாயானால் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க வல்லவராய். இன்னொரு வசனத்தை பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம். ஆகையால் ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தேவனுடைய தயவை பார், கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் வீழ்ந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். உன்னிடத்தில் மகனே நீ வீழ்ந்து கிடக்கிற, ஆனால் கர்த்தரிடத்திலே காண்பிக்கிறார், தயவை காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால், அந்த தயவு ஒரு தருணம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு தயவு கிடைக்கும். வீழ்ந்தவரிடத்திலே கண்டிப்பையும் தயவை கற்றார். இன்றைக்கு நீ உன்னை இந்த தேவ செய்தி, இந்த பொருட்கள் கீழே வீழ்ந்து கிடந்தது. அந்த பொருட்கள் யார் என்றால் நீதான் இருக்கிறது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. ஏனென்றால் எத்தனையோ சந்தர்ப்பத்திலே அநேக உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலவருமாகிய
யோபுடைய மூத்த சகோதரன், யோபுடைய மூத்த மகன் அல்லது மூத்த சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் மூத்த சகோதரருடைய வீட்டிலே கூடியிருக்கும் பொழுது அந்த வீடு வீழ்ந்தது, விழுந்து கிடந்தது. நம்முடைய மூத்த சகோதரர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் வீழ்ந்திருக்கிறோம் என்கிறதை கர்த்தர் உணர்த்துகிறார். கர்த்தர் போன வார்த்தைக்கு அவர் அளக்கிறார் உன் வாழ்க்கைய. இன்றைக்கு உன்னிடத்திலே கண்டிப்பையும் இரண்டாவது தயவை காண்பிக்கிறார். நீ ஒரு சமயம் நீ எந்த சூழ்நிலை வீழ்ந்திருக்கிறாய் என்கிறதை நீ அறிவாயனால், நீ உணர்ந்து எழுந்திருப்பாயனால் உனக்கு பல ஆசீர்வாதங்கள் காத்துக்கொள்ளும். அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவதாக எல்லா ஊமைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. அது யார் என்பது உங்களுக்கு நான் சொல்றேன். முதல் குறிப்பு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பராக்கிரமசாலிகள் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, பராக்கிரமசாலிகள் வீழ்ந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினான். கவனிங்கள், பராக்கிரமசாலிகள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். வசனம் யாரை பராக்கிரமசாலி என்று சொல்கிறது? இங்கே பார்க்கிறோம், வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. யார் வீழ்ந்திருக்கிறார்கள்? பராக்கிரமசாலிகள் என்றால் கர்த்தர் கூட இருக்கிறவர்கள். வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருனோடு இருக்கிறவர்கள் இன்னைக்கு வீழ்ந்து கிடக்கிறார். பராக்கிரமசாலிகள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். நம்ம சொல்றோம் கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தரினோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உன் காரியங்கள் சித்தி பெற்றிருக்கணுமே, உன் காரியம் கைக்குடி வந்திருக்கணுமே. ஏன் உன் காரியம் கைக்குடி வரல? நீ சொல்ற கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தரினோடு இருக்கிறார். ஆனால் கர்த்தரோடு இல்ல, நீ வீழ்ந்து கிடக்க. உன் பேச்சிலே கர்த்தர் இருக்கிறவை தெரியலையே. கர்த்தர் இருப்பாரா? நீ அப்படி பேசுவியா? கர்த்தர் உன்னோடு இருப்பாரானா அப்ப உங்க வாயில வார்த்தை வருமா? கர்த்தர் உன்னோடு இருப்பாரானா நீ பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? நீ சொல்லிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு. ஆனா வசனம் சொல்கிறது கர்த்தர் உன்னோடு இருக்கிற நீ வீழ்ந்து பராக்கிரமசாலிகள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். எவ்வளவு பரியாச பேச்சு! யாராவது போனா பின்னாடி பேசி சிரிக்கிற சிரிப்பு கர்த்தரோடு இருப்பாரா? நீ போ, யாரோ போறாங்க அந்த கும்பலும் நீ சிரிக்க ஆரம்பிக்கிறியே, நீயும் பேச ஆரம்பிக்கிறியே, நீயும் பார்க்க ஆரம்பிக்கிறியே. துன்மார்க்குடைய வழியிலே நிற்காமலும் பரியாசக்காரத்திலே உட்காராமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் நீ நின்று கொடுக்கிறியே. நீ எப்படி கர்த்தரோடு இருக்க? கர்த்தரோடு எப்படி இருப்பா? யோசித்துப்பா. கர்த்தரோடு இருக்கிறாரா? பராக்கிரமசாலிகள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி என்றால் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் நீ இன்னைக்கு வைக்கல உன் காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ணுவார். நீ வாசித்துப்பார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கவனியுங்கள், ஆதியாகமம் 2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானால். கவனியுங்கள்,
கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினாலே காரியம் சித்திக்க பெற்றது. காரியத்தை வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு முதல் குறிப்பு சொல்கிறேன். தேவனோடு இருக்கிறவர்கள் விழாமல் நிற்பீர்களானால் உங்கள் காரியம் எல்லாம் கைகூடி வரும். ஒரு சமயம் உங்கள் காரியங்கள் தடைப்படுது உன் உள்ள சொன்னா நீ ஆராய்ந்து பார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? என்னை விட்டு போயிட்டாரா என்றார். பெற்றெடுத்த தாயும் தகப்பன்கள் எருசலேம் பண்டிகைக்கு போகிறார்கள். மரியாளும் யோசேப்பும். அவசரம் சொல்கிறது, பண்டிகையின் சோர்ல, பண்டிகை கொண்டாட்டத்திலே இயேசுவையே காணாமல் ஆக்கிட்டார். பண்டிகை நாட்களிலே இயேசு காணவில்லை. தேடுறாங்க, வந்து வீட்டு எல்லாரும் தேடுறாங்க. இயேசு விட்டுட்டோம். நீ நினைச்சிருக்கிற மரியாதை நினைச்சிருக்கிறாங்க. இயேசு என்னோடு இருக்கிறார். யோசேப்பு நினைக்கிறார் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று. ஆனால் இல்லம்மா, யோசேப்பு இல்ல, இயேசு இல்ல அந்த இடத்திலே. எங்க வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் லூக்கா 2ஆம் அதிகாரம் 43, 44, 45 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம். இயேசுவை தொலைத்து விட்டார்கள். ஆனா நம்ம நினைச்சிருக்கிறோம் இயேசு கூடவே இருக்கிறார். சில பேருக்கு சந்தோஷம், பண்டிகை சந்தோஷம். ரொம்ப துக்கம் இருக்கும்போது இயேசுவை தேடுவார்கள். சந்தோஷத்தில் இயேசுவை தேடவே மாட்டார். நீங்க பார்த்திருக்கீங்களா? பண்டிகை கிறிஸ்துமஸ் போ 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 அன்னைக்குதான் 24 வீட்டு தான் எனக்கெல்லாம் சுடுத்தோம், ரோஸ்கொட்டி சுடுத்தோம், போய் அன்னைக்குதான் புருஷாவுக்கு போர்த்தோம், கடைகளுக்கு போர்த்தோம், டீல இருப்போம். அன்னைக்கெல்லாம் ஜெபமே இயேசு விட்டுடுவாங்க. கிறிஸ்துமஸ் மறுநாள் வருவாங்க. எப்போ சிபி சிங்காச்சல முடிகிற இடத்துல உட்காருவாங்க. இயேசு பண்டிகை விட்டு பராக்கிரமசாலி வீழ்ந்தார்களே. பராக்கிரமசாலி என்றால் யார்? தேவனோடு இருக்கிறவர்கள். இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்கிறார். தேவனுக்கு வீழ்ந்து போயிருக்கிறார். நீ நினைக்கிற மகளே கர்த்தனோடு இருப்பாரானால் உன் பார்வை எப்படி யோசித்துப்பா. கர்த்தனோடு இருப்பாரானால் உன் எண்ணம் எப்படி போதுப்பா. மற்றவனை அழிக்கணும், அவனை காட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு போலீஸ் சொல்லணும், அவங்களுக்கு கார்பரேஷன் கிட்ட சொல்லணும், ஏதோ ஒரு வழி பண்ணணும். நீ நினைக்கிற நினைவுல கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாளும் காரியம் சித்திக்கவே சித்தி. நீ மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்க பார்த்த, நீ ஒரு நாளும் காரியம் சித்திக்க. சில பேரை நான் பார்த்திருக்கோம். நல்ல ஒரு குடும்பத்தை, எனக்கு தெரிந்த குடும்பத்தை நான் சொல்றேன். நல்ல ஒரு எருசலேம் ஜெப சபை மக்கள் குடும்பம். இப்ப கொஞ்சம் நாட்களுக்கு ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து பார்த்தார்கள். பெண் வீட்டார் பார்த்தார்கள். பார்த்துட்டு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு, போயிட்டார்கள். இப்போ மாப்பிள்ளை வீட்டார் வரணும். மாப்பிள்ளை வீட்டை காண்பித்தது நான் என்று போன் பண்ணி, பாஸ்டரையா அந்த பொண்ணை பத்தி அவங்க குறிப்பிட்ட சில பேரை சொல்லி இவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணு வேறொரு ஆள் லவ் பண்ணி இருக்கிறது, நீங்க கட்டாதீங்க, அந்த பொண்ணு கெட்டு போன பொண்ணு. சொன்னது யார் என்றால் எருசலேம் சபை மக்களே. ஆனா நான் பேசினேன், அந்த குடும்பத்தை சமாதானப்படுத்தினேன். அவங்க சொன்ன என் வார்த்தை நம்புறியா, அவங்க வார்த்தை நம்புறியா? உங்க வார்த்தை நம்பர் பாரு. அப்ப கட்ட ஆனா இன்றைக்கும் அவங்க குடும்பம் தடுத்துக்கூடா இல்ல. ஆனா இந்த குடும்பம் தேவன் பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆனால் அந்த பையன் சரியில்லையே, அந்த பொண்ணு சரியில்லையே, அவங்க குடும்பம் சரியில்லையே, அவங்க நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவங்க எல்லாவற்றையும் பார்த்து சொல்லிக்கிறேன். உன்னை நீயே யோசித்துப்பா. கர்த்தரோடு இருக்கிறாரா, என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் உன்னோடு இருப்பாரானா உன் காரியம் வாய்ப்பு சித்திக்கிறது. உன் காரியம் தாமதம் ஆகுது நினைச்சா நீ யோசித்துப்பா.
நீ எங்கேயோ வீழ்ந்து கிடக்கிற. ஆண்டவரே, என் காரி கைவிடுவ பண்ணுவதற்கு நீ என்னோடு இருக்கிறீரா? தேவரீர் என்னோடு இருப்பீரானால் எனக்கு இந்த காரியத்தை செய்ய நீச்சலுடைய காரியத்தை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இருப்பாரானால் உன் வாழ்க்கையே வித்தியாசமாக கர்த்தரோடு இருக்கிறவர்கள் விழாமல் இருப்பாரானால் அவள் காரியங்கள் சித்திக்கும். இரண்டாம், புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16. எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது. புலம்பல் 5:16. எங்கள் தலையில் இருந்து கிரீடம் விழுந்தது. கிரீடம், எங்கள் தலைமையில் இருந்த கிரீடம் வீழ்ந்ததே. தேவ பிள்ளையே, எது வீழ்ந்திருக்கிறது? எங்கள் தலைமையில் இருந்த கிரீடம் வீழ்ந்திருக்கிறது. கிரீடம் என்றால் எது? லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், தேவனின் அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அவன் மேலே. அப்ப கிரீடம் எது? கிரீடம் என்ன? அபிஷேகம் கீழ் விழுந்து கிடக்குது. நீ பெற்ற அபிஷேகம் கீழே விழுந்து கிடக்குது. இன்னைக்கு பேண்ட வச்சு நல்லா டம்ம 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 அடிச்சா எல்லாம் குதிப்பார்கள் குதிப்பார்கள் குதிப்பார்கள். சபையை விட்டு வெளியே போட்டோம், ஒரே சண்டை போடலாம் கேட்டவா. இப்பதான் எல்லாம் போய் குதிச்சுச்சீங்க. ஆனா பேண்ட் அடிச்சு நீ குதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சாதாரண ஒரு அபிஷேகம் நிறைந்த இருக்கிற நீ அசைவாடுகள் பேண்ட் இல்லாமலேயே நீ கர்த்தரால் அபிஷேகப்பட வேண்டும். அந்த பேண்ட் நான் நிறுத்தி இருக்கிறேன். சும்மா இல்லாத்தெல்லாம் கத்தி கூச்சல் கூச்சலே வேண்டாம். சும்மா குதிக்கத்தெல்லாம் வேண்டாம் நமக்கு. நீ வீழ்ந்து போய் கிடக்கிற. அபிஷேகம் பெற்றவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். வசனம் சொல்லுது, அவர்கள் இருந்த கிரீடம் வீழ்ந்தது. கிரீடம் என்றால் என்ன? அபிஷேக தைலம் கிரீடம் உன்னில் இருக்கிறதே. நான் கர்த்தர். வாசித்து முடிப்பா. நான் கர்த்தர். அவர் சொல்லுகிறது அபிஷேகனின் கிரீடம் உன் தலைமையில் இருந்து. நீ எவ்வளவு அபிஷேகம் பெற்றவன், எவன் அபிஷேகம் பெற்றவன். உன் பார்வை பார்க்குவதே அநேக கத்தர்கிட்ட வந்தார்களே. நீ பேசுவது அவன் ஆறுதலா இருக்கு. நீ பேச மாட்டாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே. இப்போ உன்னை பார்த்தா ஐயோ வரா மூடு, கலகம் வருது கலகம் வருது. உன்னை வரும்போதே பயப்படுறாங்க. போதும் பாசம் கலகம் பேசாதீங்க, ஊர் கொளுத்தீங்கோ. உன்னை பார்த்து சொல்றாங்க பயமா இருக்குது. தேவி வாக்கு தேவ பிள்ளையே, நீ வேண்டாதது தலையிடாது. உன் குடும்ப நாக்கு, நீ உன் குடும்ப நாக்கு எடுத்து போயிருக்குது. நீ அனைவருடைய நாத்து நீ சொல்லி இருக்கிற. உன் குடும்பத்து எவ்வளவு கலர்ன, எவ்வளவு வேதனை, உனக்கு எவ்வளவு போராட்டம், உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. உன் பிரச்சனை தீர முடியலையம்மா. உன் பிரச்சனை மகா பெரிய பிரச்சனையா இருக்குது. அதை விட்டுட்டு ஊரெல்லாம் கதை கேட்டு ஊரெல்லாம் உன் அபிஷேகம் இழந்து போயிருக்கிற. பொருள் கண்ணு போச்சுன்னா போச்சு அவனுடைய அபிஷேகம். கண்ணு எங்க போகுதுப்பா? உன்னுடைய அபிஷேகம் கிரீடம் வீழ்ந்து கிடக்கு. அபிஷேகம் பெற்றவர்கள் அவங்கள அபிஷேகிக்க முடியல. என்ன வச்சுப்போம் பேண்ட் அடிச்சா அபிஷேகம் அனுப்பாங்க நினைக்கிறேன். சில பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்களோட அபிஷேகம் அந்நிய பாஷையே வராம இருக்குது. அப்போ பேண்ட் அடிச்சு ஆட விடுறீங்க. பிறகு வரும்போது பேண்ட் அடிச்சு ஆட விட்டு ஆடுவாங்க. அப்படின்னு நீ வீட்டு கிடக்குற. அந்நிய பட்சம் போயிடுச்சு. அவன் உன் எரிச்சலினாலே, உன் கோபத்தினாலே, உன் கெட்ட வார்த்தையினாலே, உன் அகங்கார பேச்சினாலே, ஆவிக்குரிய பெருமையினாலே உன் வாயில் அந்நிய பாஷையே இல்லாம போயிடுச்சு. என்ன இப்போ உன்னை பேண்ட் வச்சு ட்ரம்ஸ் வச்சு எல்லாம் ஆட விட்டு ஆடுறேன்.
பேய் ஆடாம ஆடணும்னு நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. அபிஷேகத்தை போய் கிடைக்கும். பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகம் தலையில வீழ்ந்து கிடந்த அபிஷேகம் பெற்றவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். நீங்க கவனித்து, யாரால் பெற்ற அபிஷேகம்? கர்த்தர் தான் எனக்கு அபிஷேகம் கொடுத்தார். நீங்கள் அவரால் கொடுத்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தை குறித்து போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. பொய் அல்ல. பொய் தோழர்கள், நீங்க அவரால் பெற்ற அபிஷேகம். அபிஷேகம் வீழ்ந்து கிடக்கிறீங்க. சில பேர் எடுத்திருப்பாங்க. ரெடியா ரெடியா வேண்டு ரெடியா பீச்சுக்கு ரெடியா பாட பீச்சுக்கு ரெடியா ரெடி பண்ணுவோம். 1 2 3 என்னடா ஆட்டம் போடுறீங்க? இது அபிஷேகம், அவராலே பெற்ற அபிஷேகம். பாக்குறதோ எஸ் மைனர் யூ மைனர் என் மைனர் எல்லாரும் கையாச்சு காலாச்சு இன்னும் ஆட்டம் இன்னும் நீ வீழ்ந்து போய் கிடக்கிற. ஜாக்கிரதை. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடினா எல்லாத்துக்கும் ஓடதான் செய்யுங்க. ஏழு பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகம் அந்நிய பாஷை உன் வாயில வருதாப்பா. அந்நிய பாஷை வந்தா, அசுத்த வார்த்தை வந்தா பார்த்துக்கோ. ஆனால் நீ பெற்ற அபிஷேகத்திலே நீ நிலைத்திருப்பாய் என ஒரு காரியம் நடக்கும். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகாய். நுகம் என்றால் கட்டுகள். உனக்கு கட்டி வைத்திருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்றால் அபிஷேகத்தில் நிலைக்கிறது. புது புது பிரச்சனை ஒண்ணு பண்ணா ஒண்ணு. சிம்சோன் மீது புது கயிறை கட்டினார்கள். அபிஷேகம் இறங்கின மாத்திரே நெருப்பட்ட நூல் பட்டு தரஞ்சது. இன்றைக்கு உண்மை இருக்கிற அபிஷேகம் எல்லா கட்டுகளையும் முறிக்கப்படுகிறது. நீ கட்டப்பட்டிருக்கிற யாருன்னா கட்டி வைக்கிட்டோமா? நீ சொல்ற பாசனை கட்டி வச்சுட்டாங்க. உன்னை யாரு கட்டி இருந்தாலும் மாயத்திலேயோ மந்திரத்திலேயோ வேதத்திலே கூட சில அரசர்கள் மந்திரவாதியை கூட வைத்துக் கொண்டு ஆண்டு கொண்டிருந்தார்கள். மந்திர ஆலோசனை கேட்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோன் மந்திரவாதிகளை கூட வைத்துக் கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மந்திரங்கள் இருத்தி ஆட்சி செய்தார்கள். இன்னைக்கு எத்தனை ஆட்சி மந்திரத்தில் யார் யாகம் செய்யறாங்க, மந்திரம் எதனா செய்யட்டும், அவராலே பெற்ற அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். உன் மேல உண்மையான அபிஷேகம் இருக்குமானா நீ வீழ்ந்திருக்கிற சூழலை விட்டு எழுந்திரு. அபிஷேகம் பெற்றவர்கள் வீழ்ந்திருக்கிறார். அபிஷேகம் நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் ஆனா இன்னைக்கு வீழ்ந்து போய்கிறார். கர்த்தர் சொல்றார், வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? எழுந்திருக்க மாட்டாயா? மகளே, என் மகனே, நீ எங்க வீழ்ந்து என்பது கர்த்தருக்கு தெரியும். கிரீடம் வீழ்ந்துட்டா அபிஷேகம் வீழ்ந்துட்டு இருக்கிற. நீ அபிஷேகம் எழுந்துட்டு இருக்கிற. உன்னால இப்படி சொல்ற பாச அபிஷேகம் முடியல, என்னால கை கட்ட முடியல, கொஞ்சம் பேண்டா வச்சு பாருங்க. பேண்ட் வைக்கவே மாட்டேன். ஆனா கட்ட அபிஷேகம் பேண்ட் வச்சு 4 நேரம் சொன்னாரா? அபிஷேகம் அசுத்த சவுலுக்கு வந்து கர்த்தரால் விடப்பட்ட ஆவி வந்து இறங்கினது. தாவீது இசைக்கரை எடுத்து இசைய வசித்தான். உதவி கொடுக்க. ஆனா நீ பெற்ற அபிஷேகம் விழுந்து கிடக்கிறது. நீ அபிஷேகம் பெற்றவர்கள் நிலைத்திருப்பீர்களானால்
கர்த்தர் உங்களை எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த கட்டா இருக்கட்டுமா, விளைவின கட்டு, மரணக்கட்டு, மாயக்கட்டு, எல்லா பிசாசின் கட்டு, எந்த கட்டா இருக்கட்டும், இன்றைக்கு அவராலே பெற்ற அபிஷேகம் உனக்கு விடுதலை கொடுக்கலமா இருக்கு. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு தேவனோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள், காரியங்களை வாய்க்கப்பட்டது. அபிஷேகம் பெற்றவர்கள் நிலைத்து பல நாள் கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தரே உன் கட்டுகளை அறுக்க அவர் வல்லவராக. அது எப்படிப்பட்ட கட்டா இருக்கட்டும், உன் கட்டுகளை அறுக்க வல்லவராக இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவர்கள் நிற்பாரானால் கட்டுகள் முடிக்கப்படும். மூன்றாம் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். ஆமோஸ் 5:2. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால், கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள். வீழ்ந்து கன்னிகை வீழ்ந்து கிடக்கிறார், அவளை எடுப்பார் இல்லை. எடுத்து நிற்பாரில்லை. கன்னிகை தேவ பிள்ளைகளே, கன்னிகை என்று சொல்லும் பொழுது உத்தம வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. உத்தமர்கள் வீழ்ந்து கிடக்கிறார். எத்தனையோ விஷயத்திலே உத்தமமாய் இருந்தவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார். தாவீது இறுதிக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவனே பட்சபால் விஷயத்திலே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து, திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை உனக்காக கர்த்தர் செய்யப்படுகிறார். உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். உனக்காக யாரை செய்து முடிக்கப் போகிறார். எதிர்பார்த்து கொண்டு இதை செய்கிற கர்த்தர் உனக்காக செய்ய போகிறார். இந்த 10 மணி நேரத்திலே உனக்காக செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை இதை செய்கிற கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைக்காக செய்கிறார், உன் குடும்பத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார். இதை செய்கிற ஸ்தாபிப்பேன். இந்த வசனத்தை நீ இப்படியே வைத்துக் கொண்டு, இதே வசனம் எப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து, கவனிங்கள், ஆமோஸ் 9:12 போடப்பட்டது போல அப்போஸ்தலர் 15:17 போடப்பட்டது பாருங்கள். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, அவர் திரும்பி வருவார். எப்படி ஆரம்பிக்கிறது? திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழையதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி, பழுதாய் போனவைகளை உன்னுடைய பழைய ஆற்று, கிட்னி, சிறுகுடல்கள், பெருங்குடல்கள் எதெல்லாம் கெட்டு போய் கிடக்கிறதோ கர்த்தர் புதிதாக உருவாக்க போகிறார். உன் சரீரத்தின் கிரிகளாவே நரம்பு சுத்தி இருக்கு பாஸ்டர் நடக்கிறேன், உன் நரம்பை கர்த்தர் சரி பண்ண போகிறார். தலையெல்லாம் பாரமா இருக்குது, உன் தலையை கர்த்தர் சரி பண்ண போகிறார். பழுதாய் போன அனைத்தையும் மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி, இவைகள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இன்றைக்கு தேவனோடு இருக்கிறவர்கள் நிற்பாரானால் காரியம் சித்திக்க செய்வார். அபிஷேகம் பெற்றவர்கள்
நிற்பாரானால் என்ன செய்யும்? கட்டங்கள் அறுக்கப்படும். உத்தமர்கள், ஏன் உத்தமர் என்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த கன்னிகை குறித்து உத்தமர் என்று போடப்பட்டது பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2:3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக 2 கொரிந்தியர் 2:3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால், ஒரே புருஷன், ஒரே மனைவி, ஒரே புருஷன். சில நண்பர்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு 7-8 நண்பர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு திடீர்னு ஒரு தலைவன் வந்து, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம தேசத்திலே ஒரு 3 உத்தமிகளை சொல்லுங்கள் என்று சொன்னான். உடனே அவர் சொன்னார், அப்ப அவன் கேட்டான், ஏண்டா அவன் பொண்டாட்டி சொல்ல தெரியல? உன் பொண்டாட்டி ஒரு புத்தி தானே, எவ்வளவு என் பொண்டாட்டி உத்தமி சொல்லவே பிள்ளையே, கற்புள்ள ஒரே புருஷனுக்கு இந்த கன்னிகை ஒரு உத்தம வாழ்க்கை இன்னைக்கு வீடு போய் கிடக்குதுப்பா. நீ ரொம்ப எல்லாத்தையும் உத்தமே, ஊர் சொல்லுது உத்தமே, உன் மனசாணி சொல்லுது நீ அயோக்கியன். உன் பார்வையில் என்ன, உன் பேச்சு, சில பேர் பேசுற பேச்சு குத்தும், நம்மளதான் குத்துறாங்க, ஊசி நல்லா தெரியும். உத்தம வாயில் அப்படி வராது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, 2 உனக்கு தகுதி இருந்தா பணத்து போயிடலாம். நல்லது, உண்மையும் உத்தமுள்ளவனே நிஜமான சந்தேகப்படு. 2 ரொம்ப நீ பெரிய சீமான அவனை காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பரிசுத்தம். ஆண்டவரோட போனேன், பேசினேன், பழைய உட்கார்ந்தாரு, டிஃபன் சாப்பிட்டாரு, அவர் பாத்ரூம்ல குளிச்சிருந்தாரு, நான் வெளியே உட்கார்ந்தேன், ஏசி வெளியே உட்கார்ந்தேன். இந்த காட்சி, இந்த கதை நமக்கு தேவையே இல்லை. நம்ம எங்கேயுமே பார்க்கல, தரிசனம் இருக்கிறோம். ஆனா ஒண்ணு உத்தமமா இருக்கிறோம், கூடுமான இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம். உத்தமத்தில் நீ வீடு போனேன், உனக்கு ஒரு ஆசம் கிடைக்காது. ஆனா அவசரம் செய்கிறது, உத்தமன் அவன் கண்ணிகை வீழ்ந்து கிடக்கும். உத்தமத்திலே நீ வீழ்ந்து போயிருக்கிற, நீ சரி செய்வாயானால் வசனம் சொல்கிறது. வசனம் என்ன சொல்கிறது? உத்தமனுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்வார். இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இவை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உனக்காக. இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு யோசித்துப்பார், நான் விழுந்திருக்கிற இடத்துல நிற்கணும் ஆண்டவரே, என் காரியம் எனக்கா எல்லா சகலத்தையும் அவர் செய்து முடிக்கிறவர் இருக்கிறார். நீ எதுக்காக வந்திருக்கிறாயோ உனக்காக கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். 4 முதலாவது சொன்னான், அது ஊமைகளால் சொல்லப்பட்டது. கன்னிகை என்றால் உத்தமர்கள், கிரீடம் என்றால் அபிஷேகம் பெற்றவர், பராக்கிரமசாலி என்றால் தேவனை. 4வது பாருங்கள், சகேரியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவதாரு விருட்சங்களே கவனியுங்கள், சகேரியா 10 தேவதாரி விருட்சங்களே புலம்புங்கள், புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே. என்ன விழுந்திருக்கிறது? கேதுரு மரம் ஒன்றல்ல, மரங்கள், பல மரங்கள் வீழ்ந்து கிடக்கிறது. எந்த மரம் வீழ்ந்திருக்குதுமா? கேதுரு மரம் நேற்றெல்லாம் காத்து அடிச்சிச்சு, மரம் கேதுரு மரம். கேதுரு என்றால் யார் அது? வசனம் சொல்லி பாருங்கள். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து. யாருப்பா? சங்கீதம் 92:12. நீதிமான் பனியை போல் செழித்து லிபனானில் உள்ள கேதுருவை போல் வளருவான். யார் வளருவான்? கேதுரை போல. அப்ப கேதுரை பாருங்க எங்க இருக்கிறது? நீதிமான்கள் வீழ்ந்து கிடக்கிறாங்கப்பா. கேதுரு மரங்கள்
வீழ்ந்து கிடக்கிறது. நான் நினைச்சிருக்கிறேன் இவங்க எல்லாம் நீதிமான்கள், பார்க்கிறவெல்லாம் நீதி, வெளுத்ததெல்லாம் பால், வா வா நீ நீதிமான் நீதிமான் நீதிமான், எல்லாம் நீதிமான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கேதுரு மரம் எல்லாம் வீழ்ந்து கிடக்குது, நீ போய் அவனெல்லாம் நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிற. எல்லாம் வீழ்ந்து கிடக்கு, கேதுரு மரங்கள் வீழ்ந்து, நீதிமான்கள் வீழ்ந்து கிடக்கு நீ நினைச்சு நிக்கிற. அவன் ரொம்ப பைபிள் படிச்சு முடிச்சிட்டாங்க, பைபிள் எல்லாம் படிச்சுட்டாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஜெபத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப தேறினா இருக்கிறாங்க. ஆனா இப்ப அவங்க பேசுற பேச்சு எனக்கு நல்லா காட்டி கொடுக்குது, அவங்க பார்க்கிற பார்வை எனக்கு காட்டி கொடுக்குது, அவங்க நடக்கிற நடை எனக்கு காட்டி கொடுக்குது. இவங்க நீதிமான இல்லப்பா. கேதுரு மரங்கள் விழுந்து, கேதுரு மரங்கள் யாரு? நீதிமான்கள் விழுந்து ஆண்டு வேதனை பண்றான். ஏசாயாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21, 25, 26. உண்மையுள்ள நகரம், கவனிங்கள், ஏசாயா எடுத்து பாருங்கள். 1 அதிகாரம் 21, 25, 26. உண்மையுள்ள நகரம் எப்படிப்பட்ட நகரம் அது? உண்மையான கர்த்தருக்கு, சபைக்கு உண்மையா இருந்தாங்க, தன் குடும்பத்துக்கு உண்மையா இருந்தாங்க, தன் கோத்திரத்துக்கு உண்மையா இருந்தார்கள். உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. எப்படி நடந்தது? அதுக்கு அநியாயமே இல்ல, உண்மை இருந்தது. இப்போ நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது. நீதி, நீதிக்கு நியாயமா நீதியா நடந்திருந்தாங்க, நீதி நியாயமா நடந்தாங்க, குடிக்கொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். இப்ப என்ன ஆயிடுச்சு? கொலை வெறி வருது, அவனை பார்த்தாலே எரியுது. பாஸ்டர் பார்த்தாலே எரியுது. சபைக்கு போன எனக்கு எரிச்சலா வருது. உண்மையில நகரமாச்சே, உனக்கு நீதி வாசமாயிருந்தது, நியாய வாசமாயிருந்தது, நீ நீதிமானாச்சே. இப்ப எப்படி போச்சு? இப்ப உனக்குள்ள ஒரு அவனை பார்த்தா எரியுதீனோ, கொலவெறி வருது, அவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அவன் முகத்தை பார்க்க நீ தானே ஆசைப்பட்ட, முகத்தை பார்க்கணும், எப்பவுமே பார்க்கணும், நீ போய் பார்க்க முடியல. அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு டென்ஷன். ஏன்? நீதிமான்கள் விழுந்து கிடக்கிறார். 25, 26. நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, நீதிமானே, நீதிமான்களே, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, உன் களிம்பு நீங்க, உன்னுடைய எல்லா கெட்ட களிம்புகள் நீங்க, உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஈயமெல்லாம் நீக்குவேன், உன்னுடைய ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும், உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும், உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ, பின்பு இந்த பிரசனத்துக்கு பின்பு நீ நீதிபுரம் என்றும், என்ன புறம்? நீதி காஞ்சிபுரம் அல்ல, காத்தாபுரம் அல்ல, ஒண்ணுக்கு உதவாத புறமா இருக்க மாட்டேன், நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சத்திய நகரம் என்று நீதிமான், சத்திய நகரம் என்று நம் பக்கம் கையை நீட்டுவேன், உன்னை சுத்தமாக்குவேன். நீ நீதிமான் என்று எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க, ஆனா நீதிமான் அல்ல. என் கையை நான் நீட்டுவேன். ஒருத்தர் அது அன்பின் கையா கூட இருக்கும், அல்லது அது காயப்படுத்திய கரமா கூட இருக்கும். நான் காயப்படுத்தி காயம் கட்டுவேன். அவர் கரம் அன்பினால் இழுப்பார், சில வேலையை காயப்படுத்தியாக இழுப்பார். நீதிமான் விழுந்து கிடக்கிறார். ஆனா நீ நீதிமானாய் நிலைத்திருப்பாயனால் வசனம் சொல்கிறது, ஏசாயா 3 அதிகாரம் 10 வசனம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று. யாருக்கு நன்மை உண்டாகும்? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? அப்பா, உனக்கு தீமை நீ பார்க்க மாட்டேன், இனிமே உனக்கு நன்மையை உண்டாக போகிறது, அவளுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். தீமை அனுபவிக்க போது, நீ பாடுபட்ட போது, நீ
நீ வேலை பட்டது போதும், நீ பட்ட அவமானம் போதும், சந்தித்த போராட்டம் போதும். ஆனா அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். எவர்களுக்கு? நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். பலனை அனுபவிப்பார்கள். நீ அனுபவிப்பமா? உன் வருமானத்தை நீ அனுபவிப்ப, உன் ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்ப. உன் பணம் வீணா வட்டிக்கு போகாது, வீணாய் மருந்து மாத்திரைக்கு போகாது, வீண் நிறைவாக விடமாட்டார். நீதிமானுக்கு சொல்லுங்கள் நன்மை உண்டாகும். நீதிமான் விழாமல் நிலைத்திருப்பானால் நன்மை உண்டாக்கும். கடைசி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 13:4. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து நான் விழுந்தது கோபுரம். அதுதான் உவமைகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு விழுந்தது என்றால் என்ன அர்த்தம்? நீதிமானது வேதம் சொல்லு. கன்னிகை விழுந்தது என்றால் உத்தமர்கள். கிரீட விழுந்தது என்றால் அபிஷேகம். பராக்கிரசாமி விழுந்தது என்றால் இங்கே போடப்பட்டிருக்கிறது கோபுரம் விழுந்ததாம். கோபுரம் படிக்கும் போது கண்ணோட்டமா நம்ம பார்த்து நான் படிக்கிறேன். நீ எப்படி படிக்கிற வேதத்தை நேசித்து படி, விரும்பி படி. நேசி கட்டமைக்கு படிச்சுட்டு ஓடாத. ஐயோ 91ஆம் சங்கீதம் படிச்சுட்டு போனாதான் காலையா வாய்க்கும். அது படிக்க கட்டி நான் போட்டேன். 23ஆம் சங்கீதம் வாசிக்கணும். எல்லாத்தையும் நீ வாசி. எப்படி வாசி? நேசத்தோடு வாசி. வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவளுக்கு என்ன இல்ல, இடரலை இல்லை. படிக்க மனசுல மணி வந்து தூங்குறாங்க 10 மணி 10:30 மணி 11 மணி தூங்க மணி அறுக்க பருக்க குளிக்கிற ட்ரெஸ் பண்ண போடுறாங்க. எப்படி படிக்கிற? இது யோசனை ஒரு பைபிள் படிக்கிறேன். என்னடா நீ படிச்ச பைபிள்? என்ன பைபிள் படிச்ச? கோபுரம் விழுந்தது. எங்க கோபுரம் விழுந்தது? உடைய பிரதிஷ்டைகள். நீ எடுத்த பிரதிஷ்டை, நீ எடுத்த பத்தியா ஜனவரி 1ஆம் தேதி 5 அதிகாரம் படிப்பேன் செய்யுது. 6 அவர் சோத்திரம் பண்ணது. 4 மாசத்துல நான் ஃபுல்லா பைபிள் படிச்சு முடிச்சிடுவேன். 1 வருஷத்துல நான் 2 வாட்டி படிச்சு முடிச்சு. எல்லா பிரதிஷ்டை எங்க கிடக்குது? குப்பையில விழுந்து கிடக்குது. கோபுரம் எங்க விழுந்து கிடக்குது? குப்பையில். குப்பையான என்ன? கோபுரத்தில் வச்சாரு. இன்னைக்கு கோபுரமாக நீ இன்னைக்கு விழுந்து கிடக்கிறப்பா. பிரதிஷ்டைகள் எப்படி பிரதிஷ்டை சொல்ற பாருங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 27-30. தன் சிலுவையை சுமந்து கொண்டு கவனியுங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27-30. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சீஷன் என்கிற ஒரு தன்னுக்கு இருக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாம அவனை சீஷனாக்கி ஞானஸ்தானம். ஒரு சமயம் இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். பின் பாஸ்டர் நீங்க யாருமே சீஷனே ஆக்காம ஞானஸ்தானம் கொடுத்தீங்களே. சீஷனுக்கு 2 தகுதி. இந்த பூமியிலே எனக்கு நீங்கள் சீஷலா இருப்பதற்கு ஒரு அடையாளம் அன்பாக இருக்கிறது. இன்னொன்று, எனக்கு சீஷனா இருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அவன் கனிவுள்ள வாழ்க்கை, அவன் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, அவன் பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை, அவனுடைய தன்மையான வாழ்க்கையை பார்க்குவதிலே எங்கள் சீஷனுக்கு தத்துவம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுடைய சிலுவை சுமந்து ஒன்று அன்பு இருக்கணும், கனி இருக்கணும். ஒரு கனி இல்லை. கர்த்தர் அத்தியாவத்தை பார்க்கிறார், ஒரு கனி இல்லையே. முக்கியம்னா கனியத்தை சொல்லி பார்க்கிறோம். ஒரு விசுவாச வார்த்தை இருக்குதான், நடக்காது. அப்ப நடந்து நம்ம முக்கியம் முடியாது பாஸ்டர். 3வது ஆள வரன்னு சொல்றாங்க, ஊசி போட்டுத்தான். 3வது ஆள வரன்னு சொல்றாங்க பாஸ்டர். இப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். நான் சொல்றேன், வரவே வராது.
நான் நம்புறேன். அறிக்கையிடுவோம். விசுவாச கனி, நற்குணம் கனி, இச்சை அடக்க ஒரு கனி, சாந்தம் ஒரு கனி, பொறுமை ஒரு கனி. கனி நிறைந்த வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சீஷன் என்றார் அவன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் இந்த உலகத்தில் யாரா இருப்பீர்கள் என்று சீஷராய் இருப்பீர்கள். தன்னைத்தான் வெறுத்து தன் சீர்வெடுத்துக் கொண்டு என் பின்னே வருகிற சீஷனாயிருப்பார். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? பாருங்க, நீங்க பிரதிஷ்டை இருக்கிறீங்க, பைபிள் படிக்க ஆசைப்படுறீங்க, ஏன் உங்களால செய்ய முடியல? ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம், எவ்வளவு நேரத்தை வீணாக்குறீங்க. ஆனா நான் திரும்ப உங்களுக்கு சொல்லி நிற்கிறேன், நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டு கர்த்தரை ஆசரிக்கிற நீ பைபிள் படிக்காம வேதத்தை நேசித்து படிக்காம எனக்கு ஒண்ணுமே நடக்கல பாஸ், எனக்கு ரொம்ப பிரச்சனை. உன் பிரச்சனை நீ யாராலும் திருத்த பல லட்சங்கள் கொடுத்தாலும் உன் கடன் அடைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ உட்கார்ந்து உங்களுடைய பிரதேசத்துக்கு புதுப்பி 33ஆம் வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஒவ்வொரு போதும் சின்ன சின்ன பிரதிஷ்டை எடுங்கள். எவ்வளவு நாள் தான் உன் வயசுக்கு இதுவரைக்கும் எவ்வளோ அனுபவிச்சுட்ட ஆடுற பாடுற ஓடுற எவ்வளவு நாள் இன்னுமா தீரல. வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷியன். ஆனால் இந்த வீழ்ந்து போயிருக்கிற இந்த கோபுரம் அப்படின்னா பிரதிஷ்டை உள்ளவர்கள், வெறுக்காதவர்கள் இல்லங்கள் கர்த்தருக்கு உங்கள் பெயரை பிரஸ்தாபமாக்கிறார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள் ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். பேருண்டாக பண்ணுங்கள். பெயரை கர்த்தர் பெயரை பிரஸ்தாபமாக்குவார். உன் பெயர் கர்த்தர் நிலைக்க வைப்பார். கோபுரம் வீழ்ந்ததென்றால் பிரதிஷ்டை எடுத்தவர்கள் விழாமல் இருப்பின நாள் உங்கள் பெயரை கர்த்தர் பிரஸ்தாபமாக்குவார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் முடிக்கிறேன். 5 காரியத்தை சொன்னேன். வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? எழுந்திருக்கிறது. எவ்வளவு நாள் பாடி ஓடி இருப்ப? எவ்வளவு நாட்கள் நீ வேதத்தை நேசித்து படிக்காம ஜெபிக்க ஓடு. நான் விட்டு ஓடினே இரு. இன்னைக்கு இந்த நிமிஷம் மனசாட்சி தொட்டு சொல்லி, உன்னால் ஜெபிக்க முடிந்ததா? வேதத்தை வாசிக்க முடிந்ததா? உத்தமத்தில் இருக்க முடியுதா? ஆவிலை நிறங்கி ஜெபிக்கிறனா? உன்னை எடுத்த பிரதேசத்தில் உண்மையா இருக்கிறாயா? எப்படி அப்படிக்காது? பிரதரின் ஆசைக்கு ஆண்டுக்கு நீ வரப்பாரு. சும்மா கடமைக்கு வந்து போயிருக்கிற நீ வீழ்ந்து கிடக்கிற. அவசரம் செய்கிறது. வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? அன்பின் தெய்வமே, இந்த பிள்ளைகளுக்காக வருகிறேன். ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுக்கா, யூடியூப் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்கா, அன்றைய டிவியை பார்க்கிறவர்களுக்காக, மேலே அமர்ந்திருக்கிறவர்களுக்காக, கீழே அமர்ந்திருக்கிறவர்களுக்காக, படிக்கட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக
ஒவ்வொரு காவியத்தின் கரத்திலே வருகிறேன். அவர் அவருக்கு கத்தர் கொடுக்கும் யாசனை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவன். ஆனால் நிற்கிறோம், நினைச்சு கொண்டிருக்கிறோம், வீழ்ந்து போய் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தில் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர். இன்றைய நாங்கள் கேட்டு மனந்திருந்தி மனமாறி எங்கள் காரியத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க கருணை செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.